கோடி சுவாமிகள் துணை. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்னிராசி சனிக்கேது 2025 to 26 அந்த காலகட்டத்தில் நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக ஒன்று கொடுக்கும், மிகப்பெரிய நம்பர்ஸ் கூடவே சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படுத்தும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக கடந்து போயிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸுங்க, எல்லா விஷயங்களும். ஆனால் அதை கவனமாக கடந்து போகணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஏன்னா தப்பான ஒரு டைரெக்ஷனுக்குள்ளே ஒரு சில நண்பர்கள் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லிவிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணால் கூட அது விரயம்தான். ஏன்னா இங்கே நிறைய பேர் டைமை ஏதோ ரூபத்துலேயோ வீணாக்கிட்டு ஏன் இந்த டைம் நம்ம இவ்வளோ தூரம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 5 வருஷம் வீணாகிடுச்சு, 10 வருஷம் வீணாகிடுச்சுன்னு அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க. ஏன்னா இங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். அதில் நீங்கள் மாட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு அல்டிமேட்டாக கொடுக்க போகுது பாசிட்டிவான விஷயங்கள். அந்த சனிக்கு அதோடைய காம்பினேஷன் வரும்போது மட்டும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்தது எல்லாமே கெடுக்க வரும். ஒரு 6 கோடி ரூபா பணம் உங்கள்கிட்ட வரப்போகுது. அது ஒரு நம்பர் சின்ன நம்பர் தான். இதை விட பெரிய நம்பர் உங்களுடைய கனவாக இருக்கும், 60 கோடி கூட இருக்கலாம். அப்போ பெரிய இலக்குகளை கனவாக வச்சிட்ருக்க நீங்கள் அதை அடையிறதுக்காக பேராசைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. 6 கோடி வந்துடுச்சு, சேஃப்டி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சேஃப்டி லைனுக்குள்ளே போயிடுங்க அப்படின்னு அதை நீங்கள் சேஃப்டி லைனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும். ஏன்னா சேஃப்டி லைனுக்குள்ளே முதலீடு செஞ்சுட்டு, ஏன்னா சில பேர் உங்களை தப்பாக கைட் பண்ண வருவாங்க. அதுக்குள்ளே போயிடாதீங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப பாதுகாப்பான ஒரு வழியில் போயிட்டுருக்க பார்த்து ஆபத்தான ஆட்கள் வருவாங்க. 1 கோடி ரூபா போட்டிங்கன்னா மாதம் 25 லட்சம் எடுக்கலாம். போயிடாதீங்க, கேட்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் வரும். ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய கடந்து வந்திருக்கீங்க. ஆனால் இத்தனை நாட்டு நீங்கள் பட்டாலும் மனசு திரும்பி பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்க வைக்கும். அந்த மாதிரி எதுலேயே போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டுருக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்க போகிறீங்கன்னு பார்த்து குறுக்கில் இந்தமாரி எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே வரும். அதுக்கு நீங்கள் கவனம் செலுத்த விடாது. சனி ராகுவோட க்ளோஸ் ஆகும்போது 7ஆம் இடங்க. திருமண வாழ்க்கை, நண்பர்கள், நல்ல நல்ல விஷயங்கள், ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற கனவுகள், உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது, கிடைக்க போகுது. அந்த நல்ல விஷயம் நடக்கிற டைமில் கூடுதலாக நெகட்டிவான விஷயங்களையும் கொடுக்கும். அதனால் ஓவர் பற்று வச்சிடாதீங்க. எந்த விஷயம் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது மேலே ரொம்ப அதிகம் பற்று வச்சிடாதீங்க. ஏன்னா பற்று வைக்கும்போது தான் அது இன்னும் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே இழுத்துட்டு போகும். உனக்கு இதுதான் பிடிக்குமா, இந்த விஷயத்தை வச்சே உன்னை அழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உன்னை அழ வைக்கும். அப்படின்னு சொல்லி உங்களை அழ வைக்கும். எனக்கு கேட்டிங்கன்னா கிரக நிலைகள் எப்பயுமே பேராசை தூண்ட வைக்கும். உனக்கு டெஸ்ட்டு நான் பண்ண போகிறேன், பேராசை தூண்டுறேன். நீங்கள் பேராசை படலைன்னா நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். பேராசை பட்டனா ஒரு 10 வருஷத்துக்கு உங்களுக்கு வழியை கொடுக்க போகிறேன். அப்போ பேராசை படாமல் ரிஸ்க் எடுக்காமல் இந்த பணம் எனக்கு வரும், கிடைக்கும், நடக்கும், அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டே இருங்க. தப்பில் வந்துடும். ஏன்னா தான் தொந்தரவு கொடுக்கும். வரும்போது தான் நீங்கள் கவனமாகவே இருக்கணும். நான் என்ன சொல்ல போனால்
அதேமாதிரி கடன் வாங்கி இதுலேயும் ரிஸ்க் எடுக்கவே கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வர பணத்தை சேஃப்டி பண்ணிக்கங்க. வர பணத்தை சேஃப்டி லைனுக்குள்ளே போயிடுங்க. வர பணத்தை நீங்கள் சேஃப்டி லைனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட்டாக அள்ளி கொடுத்துரும். இன்னொரு விஷயம், சனியோட ராகு குடும்பம், ராகு 7ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. காதல் விஷயம், திருமண விஷயத்தையும் பார்த்து பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காதல் திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் விராகித்தன்மையை கொடுக்கும். அது சரியாக தவறான்றது அந்த டைமில் புரிய வைக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக முழுமையாக நம்பிடாதீங்க. ஏன்னா இங்கே பாசத்தில் தான் நிறைய பேர் கலந்துடுறாங்க. பாசத்துக்காக ஒரு 10 கோடி ரூபா பணம் வச்சுன்னா 1 கோடி கூட கொடுத்துட்டு போயிடலாம். 10 கோடி ரிஸ்க் எடுக்காதீங்கன்ற நான். அது அது அதாவது ஓவராக ஒரு விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா இங்கே வார்த்தைகளால் உங்களை ஒரு ஒரு லாக் பண்ணி விட்ருவாங்க. அந்த வார்த்தையில் மட்டும் மயங்கிடவே கூடாது. அந்த வார்த்தையில் மயங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றுறது யாரால முடியாது. எல்லாமே ஒரு நிமிஷத்தில் முடிவெடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும். டக்குன்னு எல்லாமே அல்டிமேட்டாக மாறிடும். ஏன்னா ஒரு விஷயம் சுலபமாக கிடைக்கிற மாதிரி தெரியணும், அது கிடச்சிரும். அதே மாதிரி எல்லா டைம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து ரிஸ்க் எடுப்பாங்க, அடுத்த டைமில் மாட்டிப்பாங்க. இந்த சனிக்கேதுவோடைய தன்மையில் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள். இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம் உங்களுக்கு வரும். அது வரும்போது கூட இது ஓகே, இது நம்ம மனசு ஏற்கனவே இந்த விஷயத்தால் என்னென்ன வழிகள் கிடச்சிருக்கு இதெல்லாம் ஒரு டைம் நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வேணுமா வேணாமான்றது அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். ஏன்னா இங்கே மனிதர்கள் உங்களை மாய வலைக்குள்ளே இழுத்துட்டு போகிறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அத்தனையும் காமிப்பாங்க. நீ ப்ரைவேட் ஜெட்டில் போகலாம், நீ ஹாப்பியாக இருக்கலாம், நீ 5 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு போய் பண்ணிடாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் உச்சபட்ச எதிர்மறையான வலைக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். அந்த எதிர்மறையான வலைக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அந்த கேது உங்களுடைய ராசியிலே இருக்குது. அந்த இடத்துல சந்திரன் இருக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமாக உத்திர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மஸ்தன் ஒரு 70%, சித்திரை ஒரு 20%. அந்த அளவிடக்கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா கேது அப்படியே சந்திரனோட க்ளோஸாக போகும். இந்த டைமில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஏன்னா அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டிய விஷயங்களும் இது ஒன்று. ஏன்னா சந்திரனோட க்ளோஸ் ஆகுது, கூட தசாபுத்தியும் பலவீனமாக இருக்கும்போது அந்த ஸ்தானத்தை கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கிடையே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உறவுகளுக்கோ பொண்ணும் மாப்பிள்ளையோ பார்த்துட்ருக்கீங்கன்னா வீரமித்திரன் திருமண தகவல் மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் நிச்சயமாக இருக்கும். எல்லா ஊர்லேயும், எந்த ஊராக இருந்தாலும், எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் உங்களுக்கு சேவையை சிறப்பாக கொடுக்குறாங்க. இந்த சேவை உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இல்லை உங்கள் நண்பர்களுக்கு உபயோகமாக இருந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். திருப்பி நான் சப்ஜெக்டுக்குள்ளே வரேங்க. சப்ஜெக்ட் என்னென்னா, இவ்வளோ நாள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க என்னை பார்த்து, கூட ஒரு தொந்தரவு வருதுன்னு பார்த்து நீங்கள் அந்த தொந்தரவு நினச்சி பயப்படாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க.
எந்த ஆபத்தான வலையிலையும் நீங்கள் போய் மாட்ட மாட்டீங்க. சரியான பாதைக்குள்ளே தான் கண்டிப்பாக போவீங்க. அந்த பாதையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இனியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். இந்த காணொலி உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் இந்த நம்பருக்கு ஜிபே, ஃபோன்பேயில் உங்களால் முடிஞ்ச நன்கொடை கொடுக்கலாம். கட்டாயம் எதுவும் இல்லை, உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும். இனி நடப்பவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படும். கூடுதலாக நீங்கள் ஜாதகம் பார்க்க நினச்சா அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நல்லதே நடக்குங்க. நன்றி, வணக்கம்.